குட் மார்னிங் கைஸ். யூபிஎஸ்சி சிசெட் கிராஷ் கோர்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செஷன் 21. ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி 90% ஆஃப் சிலபஸ் கவர் பண்ணிட்டோம். அப் டு ஒரு 32 வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். சரியா? 20 செஷனில் 32 வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க, நல்லா படிங்க. ஏன்னா டைம் கம்மியாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இன்றைக்கி செஷன் 21 பார்க்க போகிறது பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன். பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன். ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இயர்லி ஒரு 4 to 5 கொஷின்ஸ் வரலாம். ஸோ எவ்ரி இயர் 4 to 5 கொஷின் வந்துட்டுருக்கு. 2023 அரௌண்ட் ஒரு 12 கொஷின் வந்துச்சு. பட் 2024 கொஸ்டின் வரல. சரியா? பட் ஸ்டில் இதோட எஃபெக்ட் வந்து 4 to 5 கொஷின்ஸ் வரதுக்கான ஒருத்தர் இதில் இருக்குது. ஓகே, ஃபைன். ஸோ இதில் என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா, பெர்முடேஷன்னா என்ன, காம்பினேஷன்னா என்ன, அரேஞ்ச்மெண்ட்னா என்ன, ப்ராபபிலிட்டி அப்படின்னா என்ன. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்தலாம். இதில் உள்ள டிஃப்ரெண்ட் சம்ஸ் எல்லாமே பார்த்தலாம். சரியா? ஸோ மைசெல்ஃப் ஸ்ரீ ஐயப்பன், சிசெட் ஃபேக்கல்ட்டி. யூடியூப் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் கிராக் ஆப்டிடியூட் ஐயப்பன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் ஃபோரமில் ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? வாங்க கைஸ், டாப்பிக்குள்ளே போகலாம். ஸோ பெர்முடேஷன் காம்பினேஷன் படிக்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு இதோட மீனிங் தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஃபஸ்ட்டு அரேஞ்ச்மெண்ட். ஃபஸ்ட்டு வந்து அரேஞ்ச்மெண்ட், அதுக்கப்புறம் காம்பினேஷன், அதுக்கப்புறம் பெர்முடேஷன். ஸோ ப்ராபபிலிட்டி நான் லாஸ்ட்டாக அடுத்த செஷனில் சொல்கிறேன். சரியா? ஸோ அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா ஆர் ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு மீனிங் பார்த்துக்கலாம், ரெண்டாவது ஃபார்முலா பார்த்துக்கலாம். மீனிங் என்ன அப்படின்னா, இப்போது ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் ஒரு 3 சேரில் உட்காந்துருக்காங்க. இவங்களை என்னென்ன டிஃப்ரெண்ட் வேஸில் அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால், ஒன்று ஏபிசின்னே உட்காந்துருக்கலாம், இல்லைனா ஏசிபின்னு உட்காந்துருக்கலாம். இது வேறு அரேஞ்ச்மெண்ட். ரைட்டா? இல்லை பிசிஏன்னு உட்காந்துருக்கலாம், இல்லைனா பிஏசின்னு உட்காந்துருக்கலாம், இல்லைனா ஏ ஆல்ரெடி போட்டாச்சா, சிபிஏன்னு உட்காந்துருக்கலாம், சிஏபின்னு உட்காந்துருக்கலாம். ஸோ நான் இப்போ எழுதுல எல்லாமே டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ். கரெக்டாக? ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணுவோம், அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அரேஞ்ச்மெண்ட் சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோன்னா அன்னியன் மூவி தான்ப்பா. அன்னியன் மூவி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து இந்த கும்பி பாகம், அந்த கூபம் இதெல்லாம் பிரிப்பாங்கள்ல, கபீம் குபம், குபம் குபீம், அந்த மாதிரி அந்த கூபம் இந்த மாதிரிலாம் பிரிப்பாங்கள்ல, மாற்றி 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 போட்டு எழுதுவாங்கள்ல. ஸோ இதுதான் உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா? அதை பர்முடேஷன் சொல்ல முடியாது, வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட். டிஃப்ரெண்ட் இது வந்து இடத்துல இருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஏபிசி. நம்ம வந்து 6 ways 1 2 3 4 5 6 வேஸில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணலாங்கிறது ஆன்சர். இப்போ ஏபிசி ஒரு 3 பேர் பரவாயில்ல, ஒரு 30 பேர் கொடுத்தா எத்தனை வேஸில் அரேஞ்ச் பண்ணுறது? பெருசாக இருக்கும் இல்லையா? ஸோ இதுக்கு தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் என்னது அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா ஆர் ஃபேக்டோரியல். இப்போ அங்கே 3 பேர் இருக்காங்களா, ஆன்சர் 3 ஃபேக்டோரியல். இப்போது ஃபேக்டோரியல்லாம் என்னென்னு சொல்லி தரணும். ஆல்ரெடி நம்பர் ஆஃப் ஜீரோ அதுக்கு முன்னாடியே ஃபேக்டோரியல் என்னென்னு சொல்லியிருக்கேன். பட் ஸ்டில் ஃபேக்டோரியல் அப்படின்னா ஒரு நம்பரை n இன்ட்டு n-1 n-2 டாட் இந்த மாதிரி போடுறதா என்னது ஃபேக்டோரியல். ஓகேவா? ஸோ இப்போ வந்து 3 ஃபேக்டோரியல் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா 3 × 2 × 1 = 6. இதுதான் ஃபேக்டோரியல் வேல்யூ. ஸோ எந்த நம்பர் கொடுத்தாலும் அந்த நம்பரை ரிவர்ஸில் அப் டு 1 வரை எழுதி மல்டிப்ளை பண்ணால் போதும். அதுதான் என்னது ஃபேக்டோரியல். ஸோ அரேஞ்ச்மெண்ட் நம்ம பார்க்கும்போது ஆர் ஃபேக்டோரியல்னு சொல்கிறோம். ஸோ n ஃபேக்டோரியல் ஆர் ஃபேக்டோரியல் நீங்கள் எதுனாலும் போட்டுக்கலாம். ஓகேவா? அந்த ஆரை என்ன மாற்றினாலும் ஒன்றும் மாற போகிறதில்ல. ஸோ இங்கே எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து இது மாறும். ஸோ அரேஞ்ச்மெண்ட்டில் இன்னும் இருக்குது. ஸோ அரேஞ்ச்மெண்ட்டை தனியாக பார்க்கும்போது அரேஞ்ச்மெண்ட்டை 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து லீனியர் அரேஞ்ச்மெண்ட், அடுத்து சர்க்குலர். சரியா? ஸோ லீனியர் அரேஞ்ச்மெண்ட் ஒன்று இருக்குது, சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் ஒன்று இருக்குது. லீனியர் அரேஞ்ச்மெண்ட் வந்தால் ஆர் ஃபேக்டோரியல், சர்க்குலர்னால் r-1 ஃபேக்டோரியல். ஸோ அது 1 குறையும். ஏன் குறையுது அப்படிங்கிறது நம்ம வந்து சர்க்குலர் ஒரு படம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் கிளியராக சொல்கிறேன். ஓகேவா? ஃபைன். ஸோ இது வந்து அரேஞ்ச்மெண்ட். ஓகே, அடுத்து வந்து காம்பினேஷன். காம்பினேஷன் அப்படின்னா செலெக்ஷன். காம்பினேஷன் அப்படின்னா என்னது செலெக்ஷன். ஓகேவா? ஸோ அரேஞ்ச்மெண்ட்னா நீங்கள் ஞாபகம் வச்சுருக்க வேர்டு வந்து ஃபேக்டோரியல். அப்போ எத்தனை பேர், ஸோ ஒரு 5 பேர் எத்தனை வேஸில் போய் அரேஞ்ச் பண்ணுவீங்க? 5 ஃபேக்டோரியல்.
இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது, அதுவும் நான் சம்மில் தெளிவாக சொல்லித்தரேன். இதில் என்ன ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னா, சார் ஏபிசி ஓகே, இப்போ ஏஏபிஏ எத்தனை வயசில் இருக்குங்க, ரிப்பீட்டட் வேர்டு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 3 ஃபேக்டோரியல் இருக்கா, 3 ஃபேக்டோரியல் டிவைட் பை இது மட்டும் ரிப்பீட்டாக இருக்கா 2 ஃபேக்டோரியல். அப்போ ஆன்சர் வந்து 3 தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இது சம்மு போடும்போது நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு தெரிய வேண்டியது அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா என்னது, ஃபேக்டோரியல். அப்போ 5 ஃபேக்டோரியல்னால் 5 லெட்டர் இருக்குன்னா டிஃப்ரெண்ட் லெட்டர் 5 டிஸ்டிங்க்ட். ஸோ இதில் ஒரு சில வேர்டு சொல்லுவாங்க, டிஸ்டிங்க்ட், நான் ஜீரோ, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ டிஸ்டிங்க்ட் சொல்கிறாங்க அப்படின்னா ஆர் ஃபேக்டோரியல் ஆர் என் ஃபேக்டோரியல் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ காம்பினேஷன் அப்படின்னா செலெக்ஷன். ஓகேவா? செலெக்ஷன் தான் காம்பினேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை பேர் ஒரு ஏபிசி, சரி அதனாலங்க காம்பினேஷன் இதில் பண்ணுவோம். காம்பினேஷன் ஃபஸ்ட்டு மேனுவலாக பண்ணுவோம், ரெண்டாவது ஃபார்முலா சொல்லித்தரேன். இப்போ ஏபிசின்னு ஒரு 3 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் ஒருத்தரை செலக்ட் பண்ணணும், 2 பேரை செலக்ட் பண்ணணும், 3 பேரை செலக்ட் பண்ணணும், யாரையுமே செலக்ட் பண்ணக்கூடாது. ஒரு 4 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒருத்தரை செலக்ட் பண்ணதுக்கு நான் ஏயை மட்டும் செலக்ட் பண்ணலாம், ஆர் பியை மட்டும் செலக்ட் பண்ணலாம், ஆர் சியை மட்டும் செலக்ட் பண்ணலாம். அப்போ மொத்தம் 3 வேஸ். 2 பேரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஏபியை செலக்ட் பண்ணலாம், இல்லை பிசியை செலக்ட் பண்ணலாம், இல்லைனா ஏசியை செலக்ட் பண்ணலாம். இது எத்தனை வேஸு, 3 வேஸ். அடுத்து 3 பேரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஏபிசி 3 பேரை செலக்ட் பண்ணலாம், ஒரே ஒரு வே தான். 3 பேரையும் செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வே தான். யாருமே செலக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு 1 வே தான். ஏன்னா யாருமே செலக்ட் பண்ணலை, அவ்வளோதான். இது என்ன தான் 1 வே. ஸோ இது வந்து இப்போ நம்ம பண்ணது மேனுவலாக பண்ணுது. இப்போ 3 பேர் கொடுத்தனால 2 பேர் என்னது ஏயாக இருக்கலாம், பியாக இருக்கலாம், சியாக இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக நம்ம எடுத்து என்ன பண்ணோம், மேனுவலாக சால்வ் பண்ணி பார்த்தோம். சரி, இதுவே நீங்கள் ஃபார்முலா போகிறீங்க அப்படின்னா, ஓகே, ஃபார்முலா போகிறீங்க அப்படின்னா நம்ம காம்பினேஷனுக்கு என்ன பண்ணுவோம், என்சிஆர்னு சொல்லுவோம். என்சிஆர் அதாவது என் ஃபேக்டோரியல் டிவைட் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். இதுதான் என்சிஆர் அப்படின்னு சொல்கிறது. என் அப்படிங்கிறது டோட்டல் நம்பர்ஸ், ஆர் அப்படிங்கிறது எவ்வளோ பேர்ஸ் வேணும், செலெக்ஷன்ஸ். ஓகேவா? சரி, இப்போ நான் ஃபார்முலா சொல்லி தரதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்சிஆரை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத சொல்லித்தரணும். ஓகேவா? சப்போஸ் 5C2 இதுக்கு மீனிங் மொத்தம் 5 பேர் இருக்காங்க, அதில் நீங்கள் 2 பேரை செலக்ட் பண்ணணும். 5C2 அப்போ 5 பேரில் 2 பேர் எப்படி செலக்ட் பண்ணுறது? அப்போ 5 ஃபேக்டோரியல் டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் 5 minus 2 3 ஃபேக்டோரியல் is equal to 5 into 4 into 3 ஃபேக்டோரியல் divided by 2 ஃபேக்டோரியல் into 3 ஃபேக்டோரியல். இதில் என்ன ஆகும், 3 ஃபேக்டோரியல் கட் ஆயிரும். 5 into 4 by 2 into 1, இது 1, இது வந்து 2, ஆன்சர் என்னது 10. ஸோ ஆன்சர் வந்து 10. சார் இதில் என்ன சார், n ஃபேக்டோரியல் ஃபார்முலா இருக்குது, நாங்கள் அப்படியே போட போகிறோம். இதில் தான் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ NC2 5C2 நான் சொன்னேன், 5 ஃபேக்டோரியல் எழுதி 2 ஃபேக்டோரியல் எழுதி 3 ஃபேக்டோரியல் எழுதி ஆன்சர் எடுத்து கண்டுபிடிச்சோம் இல்லையா? இப்போ நான் ஒரு ஃபார்மேட் சொல்கிறேன், அந்த ஃபார்மேட்டை நல்லா பார்த்துக்கோங்க. 5C2 அப்படின்னா 5 ரிவர்ஸில் 2 டைம் எழுதுங்க. 5 into 4 by 2 ஃபேக்டோரியல், அப்போ 2 into 1. இப்போ பாருங்கள், இது 1, இது 2, ஆன்சர் என்னது 10. பாருங்கள், சேம் ஆன்சர் வந்துடுச்சு. அப்போது இங்கே ஒரு ஸ்டெப்பு, இங்கே ஒரு ஸ்டெப்பு, 3 ஸ்டெப் எழுதி 4ஆவது ஸ்டெப்பில் ஆன்சர் கண்டுபிடிச்சதை நம்ம டேரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ என்சிஆர்னு கொடுத்தாங்கன்னா ஃபார்முலா இருக்குது, அதை நீங்கள் சும்மா படித்து மனசுலேயே வச்சுக்கோங்க. ஆனால் என்ன பண்ணணும், 5C2 அப்படின்னா அந்த நம்பரை 2 டைம் ரிவர்ஸில் எழுதிட்டு நீங்கள் 2 ஃபேக்டோரியல் போட்டுக்கலாம். இப்படி ஒன்று பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்து இப்போ வந்து 5C4 கொடுத்துருக்காங்கண்ணா சார், நீங்கள் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தீங்க. 5 4 3 2 4 டைம் எழுதிட்டேன், கீழே 4 3 2 1. இப்போ நீங்கள் எழுதுனது கரெக்டு தான். அப்போ இது எல்லாம் கட்டாயிரும், இது எல்லாம் கட்டாயிரும். ஆன்சர் 5, இது கரெக்டு தான். பட் நம்ம இன்னொரு சின்ன ரூல் இருக்குது. NCR = NCN-R அப்படிங்கிறது. NCR = NCN-R. அப்போது 5C4 அப்படிங்கிறத 5C 5 minus 4 1 5C 1 எழுதலாம். ஸோ ஆன்சர் 5. ஸோ இந்த ரூல் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப்புக்கு இந்த மல்டிப்ளிகேஷன் எழுதாமல் நீங்கள் டேரெக்டாக 5 அப்படிங்கிறத எடுத்துருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா தெரியணும், பட் இந்த ஷார்ட்கட் தெரியணும், இந்த ரூல் தெரியணும், இதை டேரெக்டாக அப்ளை பண்ண தெரியணும்.
இது தெரிஞ்சுது அப்படின்னா இப்போ இந்த காம்பினேஷனை பாருங்கள். மொத்தம் 3 பேரில் ஒருத்தரை செலக்ட் பண்ணணும். அப்போது 3C1 ஆன்சர் என்னது 3. முடிஞ்சு போச்சா? நான் இப்போ எத்தனை பேர் ஏ வேணுமா பி வேணுமா எதுவுமே யோசிக்கலை, டைரெக்டாக ஆன்சர் எடுத்துட்டேன். ரெண்டாவது 3C2. இப்போ நான் 3 × 2/2 போட்டு கட் பண்ணலாம். பட் ஸ்டில் 3C2 = 3C1 தான். ஆன்சர் என்னது 3 தான். ஏன்னா 3C 3க்கு 2க்கு டிஃப்ரென்ஸ் 1 இந்த ரூல். ஓகேவா? 3C2க்கு ஆன்சர் 3 தான். 3 தான் இங்கே இருக்குது, அப்போ கரெக்டு. அடுத்து 3C3. இதை என்ன பண்ணுவீங்க? 321/321 போடுவீங்க. ஆன்சர் என்னது 1 தான். ஓகேவா? அப்போது இந்த மாதிரி வரைக்கும் ஒரு ரூல் எடுத்துக்கலாம். நம்ம என்னது NCN = என்னது தான் n தான். அடுத்து NC1 = என்னது தான், சரி NCN = 1, NCN = 1, NC1 = n, NC0 = 1. ஓகேவா? ஸோ இந்த ஃபேக்சுவல் வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அரேஞ்ச்மெண்ட்ஸ்னால் என்னென்னு நம்மளுக்கு தெரியும், ஃபேக்டோரியல் சொல்லியிருந்தேன். காம்பினேஷன் அப்படின்னா NCR, அதாவது செலெக்ஷன். காம்பினேஷனாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய வேர்டு வந்து செலெக்ஷன். ஓகேவா? ஸோ NCR எப்படி எழுதணும்னு தெரியணும். அடுத்து NCR = NCN-R. இவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், செலெக்ஷன் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து பெர்முடேஷன் இஸ் நத்திங் பட் செலெக்ஷன் and arrangement. It is nothing but selection நம்ம என்னது காம்பினேஷன். அப்போ n factorial by r factorial into n minus r factorial பார்த்தோமா? அரேஞ்ச்மெண்ட்னா r factorial. அப்போ இதுவும் கட்டாயிரும். ஸோ பெர்முடேஷன்னா n factorial divided by n minus r factorial. இது தியரிட்டிக்கல் வைஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அரேஞ்ச்மெண்ட்டும் காம்பினேஷன் இருக்குன்னா இந்த ரெண்டையும் சேர்த்தா தான் என்ன வந்துடும், பெர்முடேஷன் வந்துடும். ஸோ அது ஒன்றும் புதுசு அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடையாது. ஸோ அதே மாதிரி இப்போ பெர்முடேஷன் அப்படின்னா இப்போ காம்பினேஷனை நம்ம வந்து NCRன்னு சொல்கிறோம், இது ஆர்ன்னு சொல்கிறோம் இல்லையா? பெர்முடேஷனை நம்ம NPR அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். ஸோ NPR = n factorial by n minus r factorial. இந்த ஃபார்முலா நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு ஃபார்முலா, இதில் r factorial ஃபார்முலா, இதில் n factorial by r factorial n minus r இது ஒரு ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு வந்து பெர்முடேஷன் என்ன, காம்பினேஷன்னா என்ன, அரேஞ்ச்மெண்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ அரேஞ்ச்மெண்ட்டில் உள்ள ஒரு சில சம்ஸ் நம்ம பார்ப்போம். ஓரளவு உங்களுக்கு கிளாரிட்டி வரும். சரியா? அரேஞ்ச்மெண்ட். ஸோ நம்ம இதில் அரேஞ்ச்மெண்ட், பெர்முடேஷன், காம்பினேஷன் மூணுமே பார்ப்போம். அதுக்கு அடுத்து நம்ம ப்ராபபிலிட்டி பார்ப்போம். ஸோ டைம் எவ்வளோக்குள்ளே வருது அப்படிங்கிறது பார்ட் 1, 2 முடிச்சிடலாமா இல்லைன்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணுறேன். சரியா? இப்போ இதில் ABCDER டிஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ், 5 பேர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இவங்கள ஒரு 5 சேரில் உட்கார வைக்கிறீங்கன்னா 1 2 3 4 5 சேரில் உட்கார வைக்கணும்னா இன் ஹவு மெனி வேஸ் யூ கேன் அரேஞ்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 5 பேர் இருக்காங்க. அப்போது 5 ஃபேக்டரியல் வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம். 5 ஃபேக்டரியல் மீன்ஸ் ஆன்சர் 120. ஸோ ஃபைனல் ஆன்சர் வில் பி 120. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா? சரி, வேறு மாதிரி யூபிஎஸ்சியில் கேட்ட ஒரு கொஸ்டின் பார்ப்போம். இங்கே பாருங்கள், 2020 கேட்ட ஒரு யூபிஎஸ்சி கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின். ஓகேவா? ஹவு மெனி டிஃப்ரெண்ட் 5 letter வேர்டு வித் ஆர் வித்தவுட் மீனிங், ஸோ மீனிங் இருக்குன்னு அவசியம் கிடையாது, கேன் பி கன்ஸ்ட்ரக்டட் யூஸிங் ஆல் த லெட்டர்ஸ் ஆஃப் தி வேர்டு டெல்லி. ஸோ டெல்லி DELHI இதை பார்த்தோன்னே 120 வேஸ் அரேஞ்ச் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தோணும். ஆனால் அப்படி கிடையாது. கண்டிஷன் பாருங்கள். ஸோ தட் ஈச் வேர்டு ஹேஸ் டு ஸ்டார்ட்ஸ் வித் D அண்ட் எண்ட் வித் I. ஸோ கஸ்டமைசேஷன் பண்ணுறாங்க. எப்படி? Dயில் ஸ்டார்ட் ஆகணும், Iயில் முடியணும். அப்போ DI முடிஞ்சாச்சுன்னா மீதி 3 letters மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த 3 letters எத்தனை வேஸில் அரேஞ்ச் பண்ண முடியும்? 3 ஃபேக்டரியல் வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம். அப்படின்னா 3 × 2 × 1 ஆன்சர் என்னது 6, ஆப்ஷன் D. ஸோ சிம்பிளஸ்ட் கொஸ்டின் ஆஸ்கின் 2020 யூபிஎஸ்சி கொஸ்டின். ஓகேயா? ஸோ இதுதான் அரேஞ்ச்மெண்ட். சரி, அரேஞ்ச்மெண்ட்டில் என்ன டிஃப்ரெண்ட் வெரைட்டி என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். சரியா? ஸோ அரேஞ்ச்மெண்ட் நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து இது வந்து ரிப்பீட்டேஷன் எதுவுமே இல்லை. இப்போ ரிப்பீட்டேஷன் வந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் BCCI இதை எத்தனை வேஸில் அரேஞ்ச் பண்ணின்னு கேட்டால் ஐ நோ தட் 4 ஃபேக்டோரியல். பட் இந்த சியும் சேம் தானே. அப்போ ரிப்பீட்டேஷன் இருக்குது. அப்போது 2 ஃபேக்டோரியலாக டிவைட் பண்ணால் அந்த ஒரு நம்பர் 2 டைம் இருக்குது. ஸோ 4 × 3 × 2 × 1/2 × 1 இது கட்டாயிரம் ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு 12 அப்படிங்கிறது வரும். ஸோ ரிப்பீட்டேஷன் இருந்தால் ரிப்பீட்டேஷன் இருக்கிற வேர்டை நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி கீழே டிவைட் பண்ணணும்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ஏதாவது ஒரு வேர்டு கொடுக்குறேன், ஓகேவா? ரிப்பீட்டேஷன் இருக்கிற மாதிரி இருங்க. மேத்தமெட்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ். எம் எத்தனை டைம் இருக்குது? 2 எம் இருக்குது, 2 ஏ இருக்குது, 2 டி இருக்குது, HEICS. ஓகே, அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 மொத்தம் 11 லெட்டர்ஸ் இருக்குது. 11 ஃபேக்டோரியல் டிவைடட் பை எம் 2 டைம் இருக்குது, 2 ஃபேக்டோரியல், ஏ 2 டைம் இருக்குது, 2 ஃபேக்டோரியல், டி 2 டைம் இருக்குது, 2 ஃபேக்டோரியல். அப்போது 11 ஃபேக்டோரியல் பை 6 அப்படிங்கிறது தான் என்னது? ஆன்சர். ஸோ நீங்கள் பாட்டுக்கு கீழே வந்து 6 லெட்டர் இருக்குது, கீழே வந்து 6 ஃபேக்டோரியல் போடக்கூடாது. ஒவ்வொன்றையும் தனித்தனியாக 2 ஃபேக்டோரியல், 2 ஃபேக்டோரியல், 2 ஃபேக்டோரியல் இந்த மாதிரி தான் போடணும், சரியா? ஸோ ரிப்பீட்டேஷன் நான் சொல்லிட்டேன். இப்போ இதுக்கு அடுத்து இதில் வேறு ஏதாவது கஸ்டமைசேஷன் பண்ணி கேட்பாங்க. ஸோ நம்ம பார்த்துருக்கலாம் வேர்டு லெட்டர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இன்னும் நம்பர்ஸ்லேயும் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது, ஓகேவா? ஸோ லெட்டர்ஸில் என்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துலாம். எஜுகேஷன் அப்படிங்கிற வேர்டு எத்தனை வயசில் அது பண்ண EDUCATION ரிப்பீட்டேஷன் அந்த மாதிரி இல்லை, நீங்கள் அப்படியே போட்டலாம். கவுண்ட் பண்ணி மொத்தம் 3 6 9 ஃபேக்டரியில் போட்டலாம். ஆனால் கொஸ்டின் அது இல்லை. கொஸ்டின் என்ன அப்படின்னா, in how many ways can arrange the word education? In how many ways can arrange the word education if, question if the vowels are always together. இப்போ என்னென்னா, இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறாங்க, இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் ஒட்டியே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இதை எத்தனை வயசில் அரேஞ்ச் பண்ணலாம். பட் த வவ்வல்ஸ் ஆர் ஆல்வேஸ் டுகெதர். வவ்வல்ஸ் இதெல்லாம் இருக்குது, AEIOU 5 வவ்வலுமே இருக்குது. இல்லாதது DCTN. அப்போது AEIOU இருக்குது, DCTN இவ்வளோ இது இருக்குது. ஸோ இப்போ இந்த வவ்வல்ஸ் ஆல்வேஸ் டுகெதர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது எல்லாம் ஒட்டி தான் வரணும், இது இந்த சைடு தனியாக வரணும். அப்போ சேர்த்து எழுதும்போது இது எல்லாம் சேர்ந்து தான் வரணும். ஸோ இந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணுறேன், 1 2 3 4 இந்த எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பேக்கேஜாக நான் 5 ஒரே ஆள் எடுத்துக்கிறேன். அப்போ 5 ஃபேக்டோரியல் எனக்கு ஆன்சர். இப்போ என்ன அப்படின்னா, AEIOU ஃபஸ்ட்டு வரலாம், இங்கே வரலாம், இங்கே வரலாம், இங்கே வரலாம், லாஸ்ட்டாக வரலாம், ஓகேவா? ஸோ 5 ஃபேக்டோரியல் எடுத்துட்டேன். இப்போ இதில் AEIOU மாற்றி வரலாம்ல, AEIOU, EAIOU, IAEOU இந்த மாதிரி வரலாம் இல்லையா? ஸோ அதில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 1 2 3 4 5. இது ஒரு 5 ஃபேக்டோரியல். ஆன்சர் 120 × 120, ஆன்சர் 14400 அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். ஸோ அது இதில் தான் நீங்கள் தெளிவாக இருக்கணும். அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும், ஓகேவா? இந்த கொஸ்டினை பாருங்கள், 2021 UPSC கொஸ்டின், ஓகேவா? யூஸிங் 2 2 3 3 3 எல்லாம் வேறு டிஜிட்ஸ். how many distinct numbers greater than 30,000 can be formed? ஸோ greater than 30,000 அப்படின்னா 30,000ஓட என்னவா இருக்கணும், பெருசாக இருக்கணும். இதில் 3 தான் பெரிய நம்பர். அப்போ 30,000 இப்படி எழுதுனீங்கன்னா 3 ஃபிக்ஸ்டு, ஏன்னா 3க்கு வேறு 3 வர முடியாது. இங்கே எனக்கு 5 நம்பர் கொடுத்துருக்காங்க, 5 நம்பரில் இங்கே ஒரு 3 வந்தே ஆகணும். மீதி 1 2 3 4 4 டிஜிட் இருக்குது. அப்போது 2, 2 3, 3 இந்த 4 நம்பரை என்ன பண்ணணுங்க, ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்த 4 நம்பரை இந்த இடத்துல எத்தனை வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம், மாற்றி அரேஞ்ச் பண்ணால் 4 ஃபேக்டோரியல் வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம். பட் டிவைடட் பை 2 2 இருக்குது, 2 ஃபேக்டோரியல், 2 3 இருக்குது, 2 ஃபேக்டோரியல். ஸோ ஆன்சர் வில் பி 4 × 3 × 2 × 1 டிவைடட் பை 4. 4 4 கட்டாயிரம். ஆன்சர் வந்து 6, ஆப்ஷன் பி. ஸோ திஸ் கொஸ்டின் ஆஸ்கின் 2021 UPSC கொஸ்டின். சேம் மாடலில் கேட்டால் அனதர் கொஸ்டின் 2023 UPSC கொஸ்டின். ஸோ நம்ம சால்வ் பண்ணுற எல்லாமே என்னது தான், PYQ தான், சரியா? ஸோ what is the sum of all 4 digit numbers? what is the sum of all 4 digit numbers less than 2000? 2000க்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா எல்லாமே 1000 தொடங்குமா? யோசிச்சு பாருங்கள். 2000க்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா எல்லாமே எதில் தொடங்கும், 1000 தொடங்கணும். அப்போ 1000 சம்திங். சார் 0 தொடங்கினா 0 தொடங்கலாம், அப்படி தொடங்கினா 3 டிஜிட் நம்பராக மாறிடும், 4 டிஜிட் நம்பராக இருக்காது. ஸோ இது ஒன்று தான். இங்கே ஒரு 3 டிஜிட் இருக்க போகுது, ஓகேவா? ஸோ வரக்கூடிய நம்பர் 1 2 3 4. 1 எடுத்தாச்சு, அப்போ 2 3 4 தான் வரணும். வேர் நன் ஆஃப் த டிஜிட் ரிப்பீட்டட் கொடுத்துருக்காங்க, அப்போ ரிப்பீட்டேஷன் வேர்டு வரக்கூடாது, ஓகேவா? அப்போது 2 3 4 இதே நான் எத்தனை வேஸில் மாற்றி எழுதலாம்? we know that 3 நம்பர்ஸை 3 ஃபேக்டோரியல் 6 வேஸில் என்ன பண்ணலாம்,
மாற்றி மாற்றி எழுதலாம். எப்படி 2 3 4 2 4 3 அந்த ஏபிசி எழுதணும்ல, என்ன வரும் 3 4 2 3 2 4 4 2 3 4 3 2. ஸோ எல்லா நம்பருமே எழுதியாச்சு. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, சம் ஆஃப் இது எல்லாத்தையும் கூட்டி எழுதுனா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ 4 3 7 7 3 10 16 7 10 14 17 12 19 வருதா, 18 வருதா, 18 தான் வருது. 7 4 10 14 18. ஸோ 18க்குன்னா 8 போட்டுட்டேன். 8 போட்டதுக்கப்புறம் ஆன்சர் பார்க்குறேன், எல்லாத்துலேயும் 1 இருக்குது. எல்லாத்துலேயும் அந்த 8ங்கிற யூனிட் பிளேஸில் இருக்குது. இந்த 1 கேரியர் இங்கேயும் 2 4 2 3 2 2 தான் இருக்குது. இங்கேயும் 18 18 + 1 19. அப்போ 9 வருது. 98ன்னு முடிகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. மறுபடியும் கூட்டி பார்த்தீங்கன்னா மறுபடியும் 1 வரும், இங்கேயும் 9 வரும், மறுபடியும் 1 வரும், 6 1 7 7 9 9 8 அப்படிங்கிறது என்னது ஆன்சர். திஸ் கொஸ்டின் ஆஸ்கின் 2023 யூபிஎஸ்சி கொஸ்டின். ஓகேவா? ஸோ அரேஞ்ச்மெண்ட் வச்சு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே இருக்குது. இந்த கொஸ்டின் பாருங்கள், 2023 கேட்டது. ஹவு மெனி டிஸ்டிங்க்ட் 8 டிஜிட் நம்பர். டிஸ்டிங்க்ட் அப்படின்னா தனித்துவமான, அதாவது நாட் ரிப்பீட்டட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவாங்க. கேன் பி ஃபார்ம்டு பை ரீஅரேஞ்சிங் த டிஜிட்ஸ் the number 1 1 2 2 3 3 4 4. ஓகேவா? such that odd digits occupy odd position, even digits occupy even position. So 1 2 3 4 5 6 7 8 1 3 இது 2 4 6 8 இது ஆட் நம்பர் வரணும், இது ஈவன் நம்பர் வரணும். சரி, இருக்கிறது 1 1 3 3 2 2 4 4. சரியா? ஸோ இப்போ இது பாசிபிலிட்டி, இங்கே 4 நம்பர் இருக்குது, இங்கே 4 நம்பர் இருக்குது. இது 4 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல். இதுவும் 4 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல். சரியா? ஸோ இது ஆண்ட் ரெண்டுமே வரும் இல்லையா? இங்கே வந்து ஆட் இருக்கணும், ஆண்ட் ஈவன் இருக்கணும். இதுக்கு ஆன்சர் ஒரு 6 வரும், இதுக்கு ஆன்சர் 6 வரும். 6 × 6 என்ன வரும், 36ங்கிறது ஆன்சர் வரும். ஸோ 36. ஓகேவா? ஸோ இதுவும் ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ பெர்முடேஷன் காம்பினேஷனில் ஆண்டு ஆருக்கு உங்களுக்கு மீனிங் தெரியணுப்பா. ஓகேவா? ஆர் அப்படின்னா நம்ம ப்ளஸ் அப்படின்னு எடுத்துப்போம், ஆண்ட் அப்படின்னா நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம். ஸோ இதோட எக்ஸ்பான்ஷன் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ அரேஞ்ச்மெண்ட் நம்ம பார்த்துருக்கோம். லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டில் 2 3 சம் கேட்டிருந்தாங்க. ஈவன் தான் சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்டில் கேட்கல, பட் இருந்தாலும் நம்மளுக்கு சம் தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்டில் உங்களுக்கு ஆர் மைனஸ் 1 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்போ ஏபிசின்னு ஒரு 3 பேர் இருக்காங்க. இங்கே வந்து ஏ வச்சுக்கலாம், பி வச்சுக்கலாம், சி வச்சுக்கலாம். இவங்களை எத்தனை வேஸில் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா, லீனியரில் ஏபிசி அப்படின்னா 3 ஃபேக்டோரியல் 6 அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். சர்க்குலர்னால் நான் வந்து ஆர் மைனஸ் 1 ஃபேக்டோரியல் சொல்லியிருக்கேன். அப்போ 3 மைனஸ் 1ன்னா 2 ஃபேக்டோரியல், ஆன்சர் 2. இப்போ பாருங்கள், ஏ இங்கே இருக்குது, பி இங்கே இருக்குது, சி இங்கே இருக்குது. இப்போ ரெண்டாவது பாசிபிலிட்டி, ஏ இங்கே, சி இங்கே, பி இங்கே. ஓகேவா? இதை தவிர்த்து நீங்கள் என்ன மாற்றி எழுதினாலும் இதே தான் ரிப்பீட்டடாக எழுதிட்டே இருந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ சர்க்குலரில் ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணணும், அதை ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சுட்டு மற்ற இதை நீங்கள் அரேஞ்ச் பண்ணால் தான் அரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி 2 இது இருக்குது. 2 இது எத்தனை வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம், 2 ஃபேக்டரியல் வேஸ். அதனால தான் நம்ம மொத்தமாக இருக்கும்போது ஆர் மைனஸ் 1 ஃபேக்டோரியல் மொத்தம் 3 இருக்குது. 3 மைனஸ் 1 3 ஃபேக்டோரியல் மைனஸ் 1 வந்து 3 மைனஸ் 1 2 ஃபேக்டரியல்ங்கிறது நம்ம ஆன்சராக சொல்கிறோம். ஸோ சர்க்குலர் அப்படின்னா நீங்கள் வந்து ஆர் மைனஸ் 1 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபைன். சரி, நெக்ஸ்ட்டு காம்பினேஷன். ஓகேவா? ஸோ கான்செப்டை ஃபஸ்ட்டு பார்த்துலாம், ரெண்டாவது நம்ம சம் பார்த்துலாம். ஸோ காம்பினேஷன் நான் சொல்லியிருக்கேன் என்னது, என்சிஆர் n ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்டு n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். ஆனால் என்ன தெரிஞ்சிருக்கணும், என்சி 1ன்னா n, என்சி என்னன்னா 1, என்சி 0ன்னா 1. இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் என்சி ஆர்சி ஈக்குவல் டு என்சி n மைனஸ் ஆர், இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்சிஆரை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்னு இருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இதை வச்சுட்டு பேசிக்காக ஒரு சம் இருக்குது. அந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட மீனிங் தெரிஞ்சிடும். இது எப்படி வருது, ஆண்டுனா என்னது, ஆர்னா என்னதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதோட அப்ளிகேஷன் ஓரியன்டாக நம்ம பார்த்துலாம். ஓகேவா? ஸோ ஒரு சம் எழுதுங்க. இன் ஏ கிளாஸ் there are 15 boys. There are 15 boys and 20 girls. Okay, the teacher want to select. The teacher
teacher want to select a boy and a girl. ஓகேவா? ஸோ இது வந்து ஒன்று, a boy and a girl அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து a boy or a girl. ஸோ ரெண்டு கேஸ் நம்ம பார்த்துலாம். ஓகேவா? ஓகே. to represent a class function, to represent the class function, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? அதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ how many different ways teacher can do this selection? How many different way teacher can do this selection? ஸோ என்ன அப்படின்னா, கிளாஸில் மொத்தம் 15 பாய்ஸ் இருக்காங்க, 20 கேர்ள்ஸ் இருக்காங்க. ரெண்டு வேலை டீச்சர் செலக்ட் பண்ண போகிறாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு. எப்படி? ஒன்று எ பாய் அண்ட் எ கேர்ள், என்னென்னு எ பாய் ஆர் எ கேர்ள். ஓகேவா? ரெண்டு பேரில் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, சரி. இப்போ ஆண்டு ஆர் ரெண்டு இது இருக்குது. ஸோ ரெண்டு இது கேஸ் தெரிஞ்சா சொல்லணும். இது வந்து ஆண்டு எ பாய் அண்டு கேர்ளு, இதில் வந்து பாய் ஆர் கேர்ள். ஓகேவா? ஸோ ரெண்டு தனித்தனியாக இப்போ பார்க்க போகிறோம். இப்போ அண்ட் கேர்ள் அப்படின்னா, இப்போ பாய் எத்தனை பேர் இருக்காங்க? பாய் வந்து 1 2 3 4ன்னு சொல்லிட்டு 15 பேர். கேர்ள் வந்து நான் ஏபிசிடி வச்சுக்கிட்டோமா, ஏபிசிடின்னு சொல்லிட்டு 20 டேர்ம்ஸ் இருக்குது. ஓகேவா? ஏ பாய் அண்ட் ஏ கேர்ள்னால் மொதல் பாய் இருக்கலாம், மொதல் கேர்ள் இருக்கலாம். மொதல் பாய், ரெண்டாவது கேர்ள், மூணாவது கேர்ள், நாலாவது கேர்ள்னு சொல்லிட்டு மொதல் பாய் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம 20 பாசிபிலிட்டி போடலாமா? ரெண்டாவது பாயை வச்சுட்டு 20 பாசிபிலிட்டி, மூணாவது பாயை வச்சுட்டு 20, அதாவது மூணாவது பாய், மொதல் கேர்ள், ரெண்டாவது கேர்ள், மூணாவது கேர்ள், இந்த மாதிரி 20 பாசிபிலிட்டிஸ் போடலாம். அப்போ 15 பேருக்கும் 20 சொல்லிட்டு போட்டுகிட்டே இருக்கலாமா? இதைத்தான் நம்ம 20 × 15 = 300 அப்படிங்கிறது ஆன்சர் வரும். சரி சார், இது வந்து நம்ம யோசித்து பண்ணுறது. நீங்கள் ஃபார்முலாவில் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் இல்லை. 15 பாய்ஸ் இருக்காங்க, 15 பாய்ஸில் ஒரு பாய் செலக்ட் பண்ணுறேன். ஆண்டுனா என்னது? மல்டிப்ளிகேஷன். அடுத்து 20 கேர்ளில் ஒரு கேர்ள் செலக்ட் பண்ணுறேன். 15C1 15, 20C1 20, ஆன்சர் 300. 15க்கு 2 30, 300. ஸோ இது வந்து நான் இதில் சொன்னது வந்து யோசித்து எப்படி லாஜிக் வந்து யோசித்து போடக்கூடியது. இப்போ நான் சைடில் எழுதியிருக்கிறது டேரெக்டாக எழுதுறது. ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், எ பாய் ஆர் எ கேர்ள். இப்போ பாருங்கள், மொதல் பாய், ரெண்டாவது, இப்படி 15 பேர் இருக்காங்க. ஏபிசிடின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் 20 பேர் இருக்காங்க. மொதல் பாயை செலக்ட் பண்ணலாம், செலக்டட் ஒரு வே. ரெண்டாவது பாய் ஒரு வே, மூணாவது பாய் ஒரு வே, 15வது பாய் ஒரு வே. அப்போது பாய்ஸ் ஒரு 15 வேஸ், கேர்ள்ஸில் ஏ ஒரு வே, பி ஒரு வே, இது ஒரு 20 பேர், மொத்தம் 35 வேஸில் செலக்ட் பண்ணலாம். இது வந்து நான் மேனுவலாக போடுறது. இதுவே ஃபார்முலாவில் போட்டால் 15 பாயில் ஒருத்தர் வேணும். ஆறுனா என்ன சொல்லியிருக்கேன்? ப்ளஸ் சொல்லியிருக்கேன். 20 கேர்ளில் ஒருத்தர் வேணும். ஓகேவா? அப்போ 15C1 15 ப்ளஸ் 20C1 20 = 35. ஸோ இதுதான் ஆண்டுக்கும் ஆருக்கும் உள்ள மீனிங். ஓகேவா? ஸோ ஆண்டு போட்டால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும், ஆறு போட்டால் கூட்டணும்னு சொல்கிறதுக்கான ரீசன் வந்து என்னது? இதுதான். ஓகேவா? ஸோ இதை வச்சு 1-2 சம் பார்ப்போம். ஸோ ஒரு 1/2 hour ஆகுது. நம்ம இதை பார்ட் 1 வச்சுட்டு ரிமைனிங்கை பார்ட் 2ல் பார்ப்போம். சரியா? இந்த சம் பாருங்கள், 2022 கேட்ட யூபிஎஸ்சி கொஸ்டின். ஓகேவா? வாட் இஸ் தி நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் 0.xy வேர் xy ஆர் டிஸ்டிங்க்ட் நான் ஜீரோ. ஜீரோடனா ஜீரோ வரக்கூடாது, அதாவது 1லேருந்து 9 வரை உள்ள நம்பர்னு அர்த்தம். ஓகேவா? நான் ஜீரோ டிஜிட்ஸ் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன். ஓகே, சரி. இப்போ 0.xyன்னு இருக்குது. எக்ஸும் ஒய்யும் டிஸ்டிங்க்ட் நான் ஜீரோன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல இந்த 9 நம்பரில் ஒரு நம்பர் வரணுமா? ஸோ பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் ஹவு many ways, how many நம்பர், இந்த மாதிரி வரும்போது டிஸ்டிங்க்ட் நான் ஜீரோ இந்த டேர்ம்ஸ்லாம் வரும்போது பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதில் எத்தனை வேஸில் செலக்ட் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? how many, வாட் இஸ் த நம்பர் ஆஃப் நம்பர்ஸ், எத்தனை நம்பர்ஸில் இது வரலன்னா இந்த இடத்துல 9 நம்பரில் ஒரு நம்பர் செலக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 சொல்லிட்டு 9 நம்பர்ஸ் இருக்குது. இந்த 9 நம்பரில் ஒரு நம்பர் இந்த இடத்துல வரலாம். சப்போஸ் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துட்டிங்கன்னா இங்கே ரிமைனிங் 8 நம்பர் தான் இருக்கும். 8 நம்பரில் ஒரு நம்பர் செலக்ட் பண்ணணும். இதில் ஆண்ட் ரெண்டுமே வேணுங்கிறதுனால நம்ம ஆண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ 9 8s are 72. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 72. ஸோ இந்த மாதிரி தான் இந்த கொஷின் சால்வ் பண்ணணும். சரியா? ஸோ நிறையா கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, எல்லாமே 1 by 1 சால்வ் பண்ணுவோம். இந்த கொஸ்டின் பாருங்கள், அனதர் ஈஸியஸ்ட் கொஸ்டின் 2022 கேட்டது. 1 non-zero digit, 1 vowel, 1 consonant from English alphabet. ஓகேவா? அப்போ ஃபார்மிங் a password such that each password starts with vowel.
வவ்வல், இதில் வந்து வவ்வல் இருக்கணும். அடுத்து என்ஸ் வித் கான்சனண்ட், இது வந்து கான்சனண்ட் இருக்கணும். அப்போ இது என்னவாக இருக்கணும்? நான் ஜீரோ நம்பராக இருக்கணும். how many such password are generated? ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது என்னது? இது பெர்முடேஷன் காம்பினேஷன். வவ்வல் எனக்கு 5 நம்பர் இருக்குது, 5ல் ஒரு நம்பர், நான் ஜீரோ நம்பர் 9 நம்பரில் ஒரு நம்பர், கான்சனன்ட்ஸ் 21ல் 1. சரியா? சரி, இப்போ இதை பெருக்கணும். 9 45, 45 21 பெருக்கணும். 45 20 பெருக்குனா 900, 45 1 பெருக்குனா 45, ஆன்சர் 945, ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஸோ பெர்முடேஷன் காம்பினேஷன் அப்படிங்கன்னா கஷ்டம் கிடையாது. அதோட பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்து அப்படின்னா ஈஸியான சம்ஸை நம்ம தேடி போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். சரியா? ஓகே. ஸோ நம்ம இந்த செஷன் 21ல் பார்ட் 1 இப்போ கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ பார்ட் 1ல் பார்த்துருக்கு நம்ம ஃபுல்லாக அரேஞ்ச்மெண்ட் பார்த்தாச்சு. அரேஞ்ச்மெண்ட் ஃபுல்லாக பார்த்தாச்சு. காம்பினேஷனுக்கு சம்சம் பார்த்துருக்கோம். ஓகே, அரேஞ்ச்மெண்ட்டில் பிவைக்கு பார்த்தாச்சு, காம்பினேஷனில் சம்சம் பார்த்துருக்கோம். ஸோ ரிமைனிங் காம்பினேஷன் பெர்முடேஷன் உள்ள சம்ஸ் வந்து ப்ராபபிலிட்டி அண்ட் ரேங்கிங் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து how many diagonals are there, how many lines can be drawn, இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. சரியா? இதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கிராக் ஆப்டிடியூட் ஐயப்பன், இதை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கலாம், டெலிகிராம் ஃபோரமில் ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ், விஷ் யூ ஆல் தி சக்ஸஸ்.